ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்றைக்கி ஆடி 18 ஆடி பெருக்கு வேறு. எல்லோரும் வீட்லேயும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாசலை கோலம் போட்டுட்டு சாமி மரத்துக்கு நான் கோலம் போட்டேன். இதே எங்களோட சாமி மரம் பாருங்கள், சூளா இதை மாதிரி இருக்கா, அப்படித்தான் இருக்கும் இந்த மரம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மரம். இன்றைக்கி என்னோடய தாலி பெருக்கி போட்டதுக்காண்டி மஞ்சள் கயிறு, பூ பொட்டு, குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சாமி படத்துக்கு பன்னீர் வச்சு தொடச்சிட்டு சாமிக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன். பொட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டேன். விளக்குக்கு அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சாச்சு, பஞ்ச பாத்திரத்துக்கு தண்ணி வச்சாச்சு. இனிமேல் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு கயிறு மாற்றணும். திருஞான சம்பந்தர் மாணவி மங்கையர்க்கரசி அம்மா அவங்களோட வழிபாட்டு முறையை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க சொல்கிறபடி தான் நான் செய்வேன். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி என்னால் தங்கம் வாங்க முடியல, எதுவும் வாங்க முடியாத சூழ்நிலைக்கு உப்பு விரலி மஞ்சள் வாங்கி சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு நாவல் பழம் வாங்கி வச்சு படைச்சிட்டேன். இதை என் எனக்கு திருநீர் வச்சு விட்ருக்கேன். என் வீட்டுக்காரர் எனக்கு தாலி பெருக்கி போட்டு விட்டுட்டாங்க. இவர் எங்கள் அம்மா எனக்கு எங்கள் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநீர் வச்சு விட்டாங்க. அவங்களுக்கு நான் திருநீர் வச்சு விட்டேன். எங்கள் அம்மா பொட்டுலாம் வைக்கலையா, அதனால் அவங்க குங்குமம் பொட்டுலாம் வச்சு விட்டுட்டு எனக்கு வச்சு விட்டாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன மாற்றி மாற்றி வச்சுக்கிற ஆளே, எனக்கு யாரும் வச்சு விட மாட்டேங்கிற ஆளைப்பா அப்படின்னு என் தங்கச்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. இதான் என்னோட இன்றைய வழிபாடு. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே. என்னோடய குட்டி சாமி அறை, பூஜை அறை